அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கங்கள். வருடத்தில் முதல் மாதமான ஜனவரி மாதம் கும்ப ராசி அன்பர்களுக்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையில் திருமண யோகம் இருக்கா? குழந்தை பாக்கியம் கிட்டுமா? தொழில் செய்யலாமா? வியாபாரத்தில் லாபம் கிடைக்குமா? மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்களா? ஆரோக்கியம் மேம்படுமா என உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லப் போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்கள் சரிங்களா. 2026 ஜனவரி மாதம் தொடக்கத்தில் ரிஷப ராசியில் சந்திர பகவான் இருக்கிறார். மிதுன ராசியில் குரு பகவானும் சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறார். தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் உள்ளன. கும்பத்தில் ராகு பகவானும் மீனத்தில் சனி பகவானும் இருக்கின்றனர். இந்த கிரகங்களின் அடிப்படையில் கும்ப ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை கவின்ஸ் டைரி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தெரிந்து கொள்ளுங்கள். கும்ப ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் ராசியில் அமர்வதால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். பூச்சிக்கடி, விஷக்கடி தொந்தரவுகள், ஏதாவதொரு நெருக்கடிகள் இருக்கும். இருப்பினும் இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். ராசிக்கு அதிபதி சனி 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குரு வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் வேலையின் மூலம் வருமானம் கூடும். பேச்சில் மரியாதை. சில நேரம் கோபம் ஏற்பட்டாலும் பல நேரம் குணத்தோடு இருப்பீர்கள். 2இல் சனி இருப்பதால் வீட்டு வேலைக்கு ஆட்கள் கிடைப்பார்கள். தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும். பேச்சினால் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சில நேரம் நல்ல வருமானம் அதிகரிக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நெகட்டிவான பேச்சுகளை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. பயணத்தில் லாபம். எந்தவொரு விஷயத்தையும் யோசித்து பேசுவது நல்லது. இளைய சகோதரனால் நன்மைகள் கிடைக்கும். பழைய சொத்து ஒன்றை விற்கும் யோகம், லாபம் ஏற்படும். பயணத்தினால் லாபம் வரும். புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். மனதைரியம் அதிகரிக்கும். கணவருக்கு எல்லா வகையிலும் உயர்வுகள் ஏற்படும். குரு பகவான் பார்ப்பதால் பொருளாதார உயர்வு ஏற்படும். கிளறவம் உயரும். செலவுகள் கூடும். சுக்கிரன் 11இல் இருப்பதால் வீட்டை அலங்காரப்படுத்துவீர்கள். வீட்டு உபயோகப் பொருள்களை வாங்குவீர்கள். அதனால் செலவுகள் கூடும். வாகனத்தில் சிறிய சிறிய செலவுகள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு பெரிய வளர்ச்சிகள் ஏற்படும். பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் ஏற்றம் உண்டாகும். பிள்ளைகளின் திருமணம் கூடிவரும். செய்தொழில் பெரிய விருத்தி ஏற்படும். பதவி கிடைக்கும். அலுவலகத்தில் நல்ல பதவிகள் கிடைக்கும். மன மகிழ்ச்சியுடன் இருக்கும் காலகட்டமாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணப்பரிவர்த்தனை நன்றாக இருக்கும். சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் இருப்பதால் சொந்த வீடு கட்டும் யோகம் உண்டாகும். பெற்ற தாய்க்கு சிறு சிறு பாதிப்புகள் இருக்கும். கணவருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கும்ப ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு கல்விக்கு மிகவும் சாதகமாக இருக்கும். ஆனால் இதற்காக நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பது அவசியம். இந்த ஆண்டு கல்வியை பொறுத்தவரை உங்களுக்கு நல்லது. இந்த ஜாதகக்காரர்கள் மீது ராகு கேதுவின் செல்வாக்கு காரணமாக உங்கள் மனம் படிப்பிலிருந்து திசைதிருப்பப்படலாம் அல்லது நீங்கள் குழப்பமடையக்கூடும். அதே நேரத்தில் நீங்கள் ஒருமுகப்படுத்தி படித்தால் உங்கள் பாடங்களில் கவனம் செலுத்துவது மட்டுமல்லாமல் கல்வியிலும் சிறப்பாக செயல்பட முடியும். வியாபாரத்தில் புதிதாக ஏதாவது முயற்சி செய்ய விரும்பலாம். ஆனால் ராகு கேதுவின் அசுப பலன்களால் இந்த காலகட்டத்தில் எந்த புதிய வேலையையும் தொடங்குவதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. நீங்கள் ரிஸ்க் எடுக்காமல் விஷயங்கள் அப்படியே நடக்க அனுமதித்தால் உங்கள் தொழிலுக்கு நேரம் சாதகமாக இருக்கும். இல்லையெனில் நீங்கள் தொழிலில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். கணவருக்கு சில பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது. விநாயகர், நரசிம்மர் வழிபாடு கணவருக்கு பாதுகாப்பை தரும். அரசு துறையில் இருப்பவர்கள் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் தலைமையை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ராகு கேதுவின் தாக்கம் டிசம்பர் 5, 2026 வரை உங்கள் மீது இருக்கும். ஆனால் 7வது வீட்டில் குரு அமர்ந்திருப்பது உங்களுக்கு பதவி உயர்வு பெற வழிவகுக்கும். உங்கள் வேலை பாதுகாப்பாக இருக்கும். ஆனால் ராகுகேது மற்றும் சனியின் 2வது வீட்டின் விளைவை கருத்தில் கொண்டு வேலையில் எந்த வகையிலும் கவனக்குறைவாக இருக்க வேண்டாம். உங்கள் வேலையை முழு தீவிரத்துடன் செய்யுங்கள். ஏனெனில் அப்போதுதான் நீங்கள் சராசரியை விட சிறந்த முடிவுகளை பெற முடியும். இந்த மாதம் திருமண வாழ்க்கைக்கு சற்று பலவீனமாக இருக்கலாம். இந்த ஆண்டு திருமண வாழ்க்கைக்கு மிகவும் சாதகமானது என்று சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் முயற்சித்தால் பிரச்சினைகளை தவிர்க்க முடியும். நீங்கள் உறவை நேர்மையாக பராமரித்து உங்கள் கடமைகளை நிறைவேற்றினால் திருமண வாழ்க்கையை இனிமையாக வைத்திருக்க முடியும். நீங்கள் பரஸ்பர சந்தேகங்களை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் அது பிரச்சினைகளை ஏற்படுத்தும். திடீர் வருமானங்கள் ஏற்படும். கணக்கு வழக்குகளில் மிகுந்த கவனம் தேவை. வீட்டு பத்திரங்களை பத்திரமாக வைத்துக் கொள்ள வேண்டும். 2ஆம் திருமணம் கூடி வரும். சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்.
நல்ல வருமானம் ஏற்படும். மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சி ஏற்படும். வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை தரும். அவிட்டம் 3-4 பாதம் அன்பர்களுக்கு இந்த மாதம் மேலதிகாரிகளின் ஆதரவை உத்தியோகஸ்தர்கள் பெறுவார்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும். வியாபாரம் தொடர்பான பயணங்களால் அலைச்சல் உண்டாகலாம். எதிர்பார்த்த பலன் தாமதப்படும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கலாம். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும். பிள்ளைகளால் நன்மை ஏற்படும். அவர்களது திறமை கண்டு மனமகிழ்ச்சி கொள்வீர்கள். பெண்களுக்கு வீண் அலைச்சலும் செலவும் ஏற்பட்டாலும் சேமிக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பூரட்டாதி 1-2-3 பாதம் அன்பர்களுக்கு போட்டி நீங்கும். எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். மனதில் தன்னம்பிக்கை உண்டாகும். எல்லா கஷ்டங்களும் நீங்கும். எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். வீண் அலைச்சல் உண்டாகும். எதிர்பாராத செலவு ஏற்படும். புதிய காரியங்களில் ஈடுபடும் போது யோசித்து செய்வது நல்லது. மன அமைதி பாதிக்கும் படியான சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கும். பரிகாரம்: சனிக்கிழமைதோறும் சனிகோரையில் அருகிலிருக்கும் சிவன் கோவிலுக்கு சென்று வாருங்கள்.